அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் ஏஞ்சல் ஒன் மூலியமாக எப்படி ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறது அதை பற்றி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இப்போ என்னென்னா அந்த அப்ளை ப்ராசஸ் வந்து மாறிடுச்சு. ஸோ நான் உங்ககிட்ட புது அப்ளை ப்ராசஸ் வந்து காமிக்க போகிறேன். தென் சப்போஸ் உங்களுக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்டு, ஐபிஓ, இடிஎஃப்லலாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னா, இல்லைனா இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணணும், எஃப்என்ஓவில் ட்ரேட் பண்ணணும்னா, அப்போ உங்ககிட்ட கண்டிப்பாக வந்து டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும். அது இல்லாமல் இது எதுவுமே நீங்கள் பண்ண முடியாது. ஏஞ்சல் ஒன் பொறுத்த வரைக்கும் என்னென்னா நீங்கள் இலவசமாகவே டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் எந்த விதமான அந்த அக்கவுண்ட் ஓப்பனிங் சார்ஜஸ் வந்து பே பண்ண தேவையில்ல. தென் இவங்க மூலியமாக மியூச்சுவல் ஃபண்டு இல்லைனா ஐபிஓல இன்வெஸ்ட் பண்ணும்போது எந்த விதமான கமிஷன் வந்து கிடையாது. தென் இவங்களுடைய வெப்சைட்லேயே போட்டிருக்கு பாருங்க, மொதல் 30 நாளைக்கு இந்த ஈக்விட்டி டெலிவரி ட்ரேட்ஸ், இன்ட்ராடே, எஃப்என்ஓ, கரன்சி அண்ட் கமோடிட்டிஸில் இதில் ஒரு ஆர்டர்லையுமே என்னன்னா எந்த விதமான புரோக்கரேஜ் வந்து கிடையாது. தென் இதில் உங்களுக்கு அந்த எம்டிஎஃப், அதாவது என்னன்னா மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி கிடைச்சிரும். தென் ஏஞ்சல் ஒன்ல என்னன்னா ஃபர்ஸ்ட் இயரில் எந்த விதமான அந்த அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் வந்து கிடையாது. ஸோ பேசிக்காக என்னன்னா நீங்கள் ஏஞ்சல் ஒன் மூலியமாக இந்த ஸ்டாக்ஸ், இடிஎஃப், ஐபிஓ, மியூச்சுவல் ஃபண்டு, யூஎஸ் ஸ்டாக் இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். தென் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணலாம். தென் எஃப்என்ஓ, கமோடிட்டிஸ்லாம் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் ஏஞ்சல் ஒன் மூலியமாக எப்படி வந்து இலவசமாகவே ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறது இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இப்போ ஏஞ்சல் ஒன்ல டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த பேஜில் வந்துக்கோங்க. இந்த வெப்சைட்டோடைய லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மூலியமாக நீங்கள் இந்த பேஜில் வந்ததுக்கப்புறம் இப்போ என்னன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இவங்க உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து வெரிஃபை ஆயிரும். நெக்ஸ்ட் என்னன்னா உங்களை பற்றி இன்னும் சில டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் உங்களுடைய ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய பேனில் உங்களுடைய ஃபுல் நேம் எப்படி இருக்கோ அதே நேமை நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் அடுத்ததாக என்னன்னா உங்களுடைய இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க கேஒய்சிக்காக. ஸோ அதனால் அங்கே யூஸ் அதர் இமெயில் ஐடி அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் உங்களுடைய இமெயில் ஐடியை என்டர் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இவங்க உங்களுடைய இமெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய இமெயில் ஐடி வந்து வெரிஃபை ஆயிரும். நெக்ஸ்ட் இங்கே பேன் வெரிஃபிகேஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ உங்களுடைய பேனை வந்து வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதனால் உங்களுடைய பேன் நம்பரை நீங்கள் அந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் ப்ரொசீட் டு டிஜிலாக்கர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு இந்த டிஜிலாக்கருடைய பேஜ் இருக்கு இல்லையா, அது வந்து இதே மாதிரி வந்து லோட் ஆகும். இப்போ உங்களுடைய ஆதாரை வந்து வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதனால் உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பரை நீங்கள் அந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய ஆதாரில் எந்த மொபைல் நம்பர் வந்து லிங்க் ஆயிருக்கோ அதுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அதை நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஆல்ரெடி வந்து டிஜிலாக்கர் கூட ரெஜிஸ்டர் ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி வந்து காமிக்கும். இப்போ இதில் என்னன்னா அந்த டிஜிலாக்கரோடைய 6 டிஜிட் செக்யூரிட்டி பின்னை வந்து என்டர் பண்ண சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் இந்த டிஜிலாக்கர் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு 6 டிஜிட் செக்யூரிட்டி பின்னை வந்து செட் பண்ணியிருப்பீங்க. அதை நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் டன் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இதுலேயே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் சப்போஸ் வந்து அந்த செக்யூரிட்டி பின்னை வந்து மறந்துட்டீங்கன்னா நீங்கள் ஃபர்கெட் மேலே கிளிக் பண்ணி அந்த பின்னை வேணும்னா நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமாக உங்களுடைய அனுமதி கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இதை நீங்கள் படித்து பார்த்து அலோவ் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் அகைன் உங்களுக்கு இந்த டிஜிலாக்கருடைய பேஜ் இருக்கு இல்லையா, அது வந்து இதே மாதிரி வந்து லோட் ஆகும். தென் நீங்கள் கேஒய்சி வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. கேஒய்சி ப்ராசஸ் கம்ப்ளீட்டட் அது மாதிரி வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் பண்ண சொல்கிறாங்க. அதாவது என்னன்னா உங்களுடைய ஏதாச்சும் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அது வந்து எதுக்கு கேட்குறாங்கன்னா, நீங்கள் இப்போ ஆட் பண்ண போகிற பேங்க் அக்கௌண்ட் மூலியமாக தான் ஏஞ்சல் ஒன்ல நீங்கள் அந்த பணத்தை வந்து ஆட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஏஞ்சல் ஒன்ல இருந்து நீங்கள் பணத்தை வந்து வித்ட்ரா பண்ணும்போது அது நீங்கள் ஆட் பண்ண போகிற பேங்க் அக்கௌண்ட்டில் தான் வந்து கிரெடிட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஹோல்டிங்ஸில் ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் மூலியமாக உங்களுக்கு டிவிடெண்ட் வந்து கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து நீங்கள் ஆட் பண்ண போகிற பேங்க் அக்கௌண்ட்டில் தான் அது வந்து கிரெடிட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வேணும்னா என்ன பண்ணலாம்னா ஃபோன்பே இல்லைனா ஜிபே மூலியமாக பேங்க் அக்கௌண்ட்டை ஆட் பண்ணலாம். இல்லைனா அங்கே பார்த்தீங்கன்னா ஆட் பேங்க் டீட்டெயில்ஸ் மேனுவலி அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் வேணும்னா மேனுவலி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆட் டீட்டெயில்ஸ் மேனுவலி அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோட் அந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் லிங்க்ட் அது மாதிரி வந்து காமிக்கும். நெக்ஸ்ட் கேஒய்சி வெரிஃபிகேஷனுக்காக உங்களுடைய ஒரு செல்ஃபியை வந்து கிளிக் பண்ண சொல்கிறாங்க. இப்போ உங்களுடைய செல்ஃபியை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. தென் அங்கே ஓப்பன் கேமரா அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய கேமரா வந்து ஓப்பன் ஆயிரும். தென் அங்கே
பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் இருக்குது, அதில் நீங்கள் உங்களுடைய ஒரு ப்ராப்பரான செல்ஃபியை கேப்சர் பண்ணிக்கோங்க. அந்த சர்க்கிளுடைய எஜ்ஜில் பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் அது வந்து ஆயிரும். அதில் நீங்கள் உங்களுடைய ஒரு ப்ராப்பரான செல்ஃபியை கேப்சர் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய செல்ஃபியோடைய ப்ரிவியூவை நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். இப்போ உங்களுடைய செல்ஃபி வந்து ப்ராப்பராக இருந்துச்சுன்னா, நல்லா இருந்துச்சுன்னா அங்கே சப்மிட் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னா சைன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. தென் அங்கே ட்ரா யுவர் சிக்னேச்சர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் பாக்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் உங்களுடைய கையாலேயே சைன் பண்ணிடுங்க. தென் அங்கே ஐ எம் நாட் அ பொலிட்டிக்கலி எக்ஸ்போஸ்ட் பர்சன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் மேலே டிக் பண்ணிக்கோங்க. தென் ஐ எம் அன் இந்தியன் ரெசிடென்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் மேலேயும் டிக் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக என்னென்னா நீங்கள் இந்த எஃப்என்ஓ செக்மெண்ட்டை இலவசமாகவே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இந்த எஃப்என்ஓலலாம் ட்ரேட் பண்ணுவீங்கன்னா அப்போ நீங்கள் வேணும்னா இந்த எஃப்என்ஓ செக்மெண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த ஏஞ்சல் ஒன் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறமா கூட நீங்கள் வேணும்னா இந்த எஃப்என்ஓ செக்மெண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுடைய இஷ்டம். நீங்கள் வேணும்னா இப்போவே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு அப்புறமா வந்து ஆக்டிவேட் பண்ணணும்னா, இல்லைனா இந்த ஸ்டெப்பை உங்களுக்கு ஸ்கிப் பண்ணணும்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், டாப் ரைட்டில் அங்கே ஸ்கிப் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக நீங்கள் ஆனுவலாக, அதாவது என்னென்னா நீங்கள் ஒரு வருஷத்தில் எவ்வளோ சம்பாதிப்பீங்க அதை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் 1லிருந்து 5 லட்சம், 5லிருந்து 10 லட்சம், 10லிருந்து 25 லட்சம், இல்லைனா 25 லட்சத்துக்கு மேலே எதுவாக இருந்தாலுமே சரி இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக இந்த ஏஞ்சல் ஒன் ரிலேட்டட் உங்களுக்கு இந்த அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் அது வந்து வாட்ஸ்அப்பில் வரணும்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், அங்கே பார்த்தீங்கன்னா கெட் அப்டேட்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஆன் வாட்ஸ்அப் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் மேலே டிக் பண்ணதுக்கப்புறம் அங்கே நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னா எம்ப்ளாய்மெண்ட் டைப்பை வந்து செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் பண்ணுறீங்களா, இல்லைனா ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, இல்லைனா பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லைனா அதர்ஸு எதுவாக இருந்தாலுமே சரி இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ப்ரோக்கரேஜ் பிளானை வந்து சூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதனால் இதில் பார்த்தீங்கன்னா 2 விதமான பிளான் இருக்குது, வேல்யூ ஆட் பிளான், ஐ ட்ரேட் பிரீமியர். இப்போ நீங்கள் வேணும்னா கம்பேர் பிளான்ஸ் மேலே கிளிக் பண்ணி இந்த 2 பிளான்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா அங்கே பார்த்தீங்கன்னா வியூ டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த 2 பிளான்ஸ் பற்றி நீங்கள் இந்த இடத்துல வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஐ ட்ரேட் பிரீமியர் மற்றும் வேல்யூ ஆட் பிளான், இந்த 2 பிளான் பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஃபர்ஸ்ட் இயரில் எந்த விதமான அந்த ஏஎம்சி சார்ஜஸ் வந்து கிடையாது. தென் ஐ ட்ரேட் பிரீமியர் பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த ஈக்விட்டி டெலிவரிக்கு ஒரு ஆர்டருக்கு 20 ரூபா இல்லைனா 0.1% ப்ரோக்கரேஜ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. வேல்யூ ஆட் பிளான் பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஈக்விட்டி டெலிவரிக்கு ஒரு ஆர்டருக்கு 0.3% ப்ரோக்கரேஜ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. தென் இந்த 2 பிளான்லையுமே என்னன்னா இன்ட்ராடே, ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ், கரன்சி அண்ட் கமோடிட்டி இது எல்லாத்துக்குமே என்னன்னா ஒரு ஆர்டருக்கு 20 ரூபா வந்து ப்ரோக்கரேஜ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமாக நீங்கள் வேணும்னா இந்த 2 பிளான்ஸை கூட இங்கேருந்து கூட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போது இந்த 2 பிளானில் உங்களுக்கு எந்த பிளான் வந்து பிடிச்சிருக்கோ அந்த ப்ரோக்கரேஜ் பிளானை நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து ஐ ட்ரேட் பிரீமியர் ப்ரோக்கரேஜ் பிளான் வந்து பிடிச்சிருக்கு, அது வந்து எனக்கு சரியாக தெரியுது. ஸோ அதனால் நான் வந்து ஐ ட்ரேட் பிரீமியரை செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் அங்கே பார்த்தீங்கன்னா ஐ ஹியர் பை கிவ் மை கன்சென்ட் டு தி ப்ரோக்கரேஜ் பிளான் ஆஃபர்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் படித்து பார்த்து அது பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் மேலே டிக் பண்ணதுக்கப்புறம் தென் அங்கே ஃபண்ட் செட்டில்மெண்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு இருக்குது, அதில் அங்கே ஐ வாண்ட் மை அன்யூஸ்டு ஃபண்ட் டு பி செட்டில்ட் ஆஃப்டர் எவ்ரி 90 days அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த 90 days மேலே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதோடைய மீனிங் என்னன்னா இந்த ஃபண்ட் செட்டில்மெண்ட் ஃப்ரீக்வன்சின்னு என்னன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இது வந்து ஜூலை மாதம். ஸோ அதனால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஜூலை 5ஆம் தேதி உங்களுடைய ஏஞ்சல் ஒன் பேலன்ஸில் நீங்கள் 1000 ரூபா நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமாக ரொம்ப நாளாக அந்த ஃபண்டை நீங்கள் யூஸ் பண்ணவே இல்லைனா, அதாவது என்னன்னா அந்த செப்டம்பர் எண்ட் வரைக்குமே நீங்கள் அந்த ஃபண்டை யூஸ் பண்ணவே இல்லை, அது மூலியமாக நீங்கள் எந்த விதமான ஷேரை வாங்கலைனா ஏஞ்சல் ஒன் என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த குவார்ட்டருடைய அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரைடேக்கு அந்த அன்யூஸ்டு ஃபண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் அந்த ஃபண்டு செட்டில்மெண்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, அதை நீங்கள் இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. 90 days 30 days எதுவாக இருந்தாலுமே சரி இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 90 days தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து 90 days செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமாக உங்களுக்கு அந்த எம்டிஎஃப், அதாவது என்ன மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டியை எனேபிள் பண்ணணுமா அது வந்து கேட்டிருக்காங்க. சப்போஸ் எனேபிள் பண்ணணும்னா அங்கே ஐ ஹியர் பை கிவ் மை கன்சென்ட் டு எனேபிள் மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி அப்படின்னு இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் மேலே டிக் பண்ணதுக்கப்புறம் கீழே கண்டினியூ மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களை பற்றி இன்னும் சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அதில் உங்களுடைய ஜெண்டரை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் அன்மேரிடா, மேரிடா, டிவோர்ஸ்டா எதுவாக இருந்தாலுமே சரி இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய ஃபாதருடைய நேம் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. தென் அங்கே கண்டினியூ அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட்டுக்கு நாமினி வந்து ஆட் பண்ண சொல்கிறாங்க. இப்போது இந்த நாமினினா யாருனா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்சன் பேரில் இந்த டிமேட் அக்கௌண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பர்சன் சப்போஸ் தப்பாக எடுத்துக்காதீங்க, அந்த பர்சன் சப்போஸ் வந்து இறந்து போயிட்டாங்கன்னா அந்த பர்சனோடைய அந்த டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்கிற ஹோல்டிங்
ஹோல்டிங்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து அந்த பர்சனோடைய நாமினிக்கு வந்து போயிடும். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த நாமினி ஆட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம். ஸோ இதுலேயே நீங்கள் வேணும்னா அப்புறமா கூட நாமினியை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் உங்களுக்கு அப்புறமா வந்து நாமினியை ஆட் பண்ணணும்னா அதுக்கு அங்கே ஆப்ட் அவுட் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லைனா சப்போஸ் உங்களுக்கு இப்போவே நாமினியை ஆட் பண்ணணும்னா அங்கே ஆட் நாமினி அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் யாரெல்லாம் வந்து நாமினியை ஆட் பண்ணலாம்னா உங்களுடைய அம்மா அப்பா, இல்லைனா ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃபு, இல்லைனா பிரதர் ஆர் சிஸ்டரு, நீங்கள் எந்த பர்சனை ரொம்பவே அதிகமாக நம்புறீங்களோ அவங்கள நீங்கள் நாமினியாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த பர்சனை நாமினியாக ஆட் பண்ணணுமோ அவங்களுடைய நேம் என்டர் பண்ணிக்கோங்க. தென் அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் நாமினி ரிலேஷன்ஷிப் கேட்டிருக்காங்க. உங்களுக்கும் உங்களுடைய நாமினிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்பவுஸு, சன்னு, டாட்டரு, ஃபாதரு, மதரு, பிரதரு, சிஸ்டரு, எதுவாக இருந்தாலுமே சரி இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக நாமினி ஷேர் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுடைய நாமினிக்கு உங்களுக்கு எவ்வளோ சதவீதம் ஷேர் வந்து தரணும் அதை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் 50%, 100%, எதுவாக இருந்தாலுமே சரி இந்த இடத்துல நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக உங்களுடைய நாமினியோடைய மொபைல் நம்பர், பேன் நம்பர், இமெயில் ஐடி இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய நாமினியோடைய அட்ரஸ் கேட்டிருக்காங்க. சப்போஸ் நீங்களும் உங்களுடைய நாமினியும் ஒரே அட்ரஸில் இருக்கீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, அங்கே பார்த்தீங்கன்னா சேம் ஆஸ் மை அட்ரஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் மேலே நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. இல்லைனா சப்போஸ் உங்களுடைய நாமினி வந்து வேறு அட்ரஸில் இருக்காங்கன்னா அந்த அட்ரஸை நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா சேவ் நாமினி அப்படின்னு இருக்கு, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்மை நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். அதோடைய ப்ரிவியூவை நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் நல்லா பார்த்ததுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் டு இ-சைன் அப்படின்னு இருக்கு, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஸ்டெப்பு. ஏன்னா இது நீங்கள் பண்ணாதான் ஏஞ்சல் ஒன்ல உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் லாஸ்ட்டாக வந்து அந்த இ-சைன் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இ-சைன் பண்ணுறதுக்கு உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் அங்கே ஐ ஹவ் ரெட் சம்திங் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் படித்து பார்த்து அது பக்கத்தில் இருக்கிற பாக்ஸ் மேலே டிக் பண்ணதுக்கப்புறம் சென்ட் ஓடிபி அப்படின்னு இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய ஆதாரில் எந்த மொபைல் நம்பர் வந்து லிங்க் ஆயிருக்கோ அதுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும், அதை நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் அடுத்ததாக என்னென்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சப்மிட் ஆயிரும். அதுக்கப்புறமாக ஏஞ்சல் ஒன் உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. அதுக்கு வந்து 1 to 2 ஒர்க்கிங் டேஸ் வந்து எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறமாக ஏஞ்சல் ஒன்ல உங்களுடைய டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். அதுக்கப்புறமாக உங்களுடைய அந்த கிளைண்ட் ஐடி அது வந்து உங்களுடைய இமெயில் ஐடிக்கு இவங்க சென்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதை நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி தான் நீங்கள் இந்த ஏஞ்சல் ஒன்ல டிமேட் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். தென் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறமாக நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த ஏஞ்சல் ஒன் அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆப்ல எப்படி நீங்கள் லாகின் ஆகலாம்னா கீழே பார்த்தீங்கன்னா லாகின் வியா கிளைண்ட் ஐடி அப்படின்னு இருக்கு இல்லையா, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் உங்களுடைய கிளைண்ட் ஐடியை இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கு, அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இவங்க உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க, அதை நீங்கள் இந்த இடத்துல என்டர் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக இந்த ஏஞ்சல் ஒன் ஆப்பில் லாகின் ஆகிறதுக்கு ஒரு 4 டிஜிட் பின்னை வந்து செட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்ச ஒரு 4 டிஜிட் பின்னை நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமாக எப்போல்லாம் நீங்கள் இந்த ஆப்பில் லாகின் ஆகிறீங்களோ அந்த 4 டிஜிட் பின் வந்து கேட்கும், அதை நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்பில் நீங்கள் லாகின் ஆயிருவீங்க. அதுக்கப்புறமாக இந்த ஏஞ்சல் ஒன் ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது, அதாவது என்னென்னா ஏஞ்சல் ஒன் மூலியமாக எப்படி ஷேரை வாங்குறது, எப்படி ஷேரை விற்கிறது, அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அதில் நான் வந்து செப்பரேட் வீடியோ கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த வீடியோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கோங்க. தென் சப்போஸ் உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க. தென் இந்த வீடியோவை இங்கே வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.